ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போற எல்லா இடங்கள்லயும் படத்தை பத்தி பேசுறாரோ இல்லையோ தளபதி பத்தி பேசிட்டு இருக்காரு. அதாவது ஆந்திரா ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல பேசும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி அரசியலுக்கு வந்தப்போ யாருமே நம்பல, எப்படி சிஎம்லாம் ஆக முடியும்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாங்க. பட் அவர் 100% கான்பிடன்ஸா இருந்தாரு. இப்போ அதை அச்சீவும் பண்ணிருக்காரு. அண்ட் உங்க ஊர்ல கூட பவன் கல்யாண் அவர்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தளபதிக்கு அங்க போயிட்டு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. தென் அதுக்கப்புறம் கேரளா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பேசும்போது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. எங்க ஊர்ல நிறைய கட்சிகள் இருந்து சிஎம் ஆக எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. உங்க ஊர்ல ஒரே கட்சியில இருக்கிற நிறைய பேர் சிஎம் ஆக ட்ரை பண்றாங்க. எங்களுக்கு நல்ல சிஎம் கிடைச்சிட்டாரு, உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதி சிஎம் ஆனது பத்தி பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் கருப்பு 9 மணி ஷோவுக்கும் தளபதி பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கு ப்ரொடியூசர் சார்பில் நன்றி சொல்லி ஒரு போஸ்டரே வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு காலத்துல எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் போச்சு சோசியல் மீடியால. பட் இன்னைக்கு அவங்களே சிறப்பு காட்சி அனுமதிக்கு நன்றி சொல்லி போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. சோ படத்தோட ப்ரொமோஷனுக்கு தளபதியோட அந்த சிஎம் வைபை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஊரே பாத்தீங்கன்னா சட்டசபையை தான் லைவா பார்த்துட்டு இருக்கு. சோ வேற வழி இல்லாம தளபதி ஃபேக்டரியே ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டெஃபினட்டா இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட ஐடியாவா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஹீரோ நடிக்கிற படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் எப்படிலாம் பண்ணுவாருன்றதை பார்த்திருக்கோம். சோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஹீட்ல தளபதி வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ண முடியும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எலெக்ஷன் முடிஞ்சும் கூட எலெக்ஷன் ரிசல்ட் வந்தும் கூட இன்னுமே எல்லாரும் பாலிடிக்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போற கருப்பு படம் இந்த இதுல இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு பார்க்கலாம். படம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கவனம் கிடைக்கும், இல்லனா இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல காணாம போயிடும். பிகாஸ் டெய்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் தளபதி தந்துட்டு இருக்காரு. மொத்த தமிழ்நாடுமே டிவி சேனல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு படம் எப்படி இருக்குன்றத நாளைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி ட்ரெய்லருக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வில்லனான்னு எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் கன்வின்சிங்கா இருக்கான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.